வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 24, 2026. நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். வணக்கம். கடந்த சில மாசமா பாத்தீங்கன்னா, உலக அரசியல்ல குறிப்பா அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடுவுல நடக்கிற விஷயங்கள் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போர் ஆபாயங்கள், அப்புறம் மத்திய கிழக்குல உருவாகி இருக்கிற ஒரு பதற்றமான சூழல், இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா அலசப் போறோம். ம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஆமா. நீங்க சர்வதேச உறவுகள தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றவரா இருந்தா, இதோட அடிப்படை பின்னணி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாம ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்காம, நேரா தரவுகளுக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா போயிடலாம். இந்த பகுப்பாய்வுக்காக நாம, அதாவது அட்லாண்டிக் கவுன்சில், ராண்ட் கார்ப்பரேஷன் மாதிரியான முன்னணி உலகளாவிய சிந்தனை குழுக்களோட ஆய்வறிக்கைகளை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம, உளவுத்துறை தகவல்கள், ராஜதந்திரிகளோட குறிப்புகள், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் ஒரு ஒட்டுமொத்தமான பரிமாணத்தை நாம பார்க்க போறோம். அமெரிக்கா, ஈரான், ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, சீனா இவங்க எல்லாரும் எப்படி காய்களை நகர்த்துறாங்கன்னு பார்க்க போறோம். இந்த ஆதாரங்கள வச்சு தற்போதைய நெருக்கடியை நாம பார்க்கும்போது, ஒரு வரலாற்று தொடர்ச்சிய நாம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். எந்த மாதிரியான வரலாற்று தொடர்ச்சி? அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு நேத்தோ முந்தானத்தோ கெட்டுப்போன ஒண்ணு கிடையாது. கடந்த ஒரு 70 வருஷமா ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கும் நேரடி ராணுவ மோதல்களுக்கும் நடுவுல ஒரு ஊசல் மாதிரி இது ஆடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த 1953 ஆட்சி கவிழ்ப்புல இருந்து ஆரம்பிச்சு கரெக்ட். 1953ல நடந்த ஆட்சி கவிழ்ப்பு, அப்புறம் 1979ல நடந்த ஈரானிய புரட்சி, இதெல்லாமே விதைச்ச அந்த ஆழமான நம்பிக்கையின்மையோட உச்சக்கட்டத்தை தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ராண்ட் கார்ப்பரேஷனோட சமீபத்திய அறிக்கை கூட இத ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. அதாவது இப்ப நடக்கிற பதற்றம் திடீர்னு உருமானதல்லன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. பல தசாப்தங்களா தீர்க்கப்படாம இருக்கிற கட்டமைப்பு ரீதியான முரண்பாடுகளோட வெளிப்பாடு தான் இது. இந்த ஆழமான வரலாற்று பின்னணிய மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம கடந்த வருஷத்தோட பிற்பகுதியில நடந்த விஷயங்களை பகுப்பாய்வு செய்யணும். சரி, நம்ம அதே விரிவா பார்க்கலாம். அந்த வரலாற்று முரண்பாட்டோட நேரடி தாக்கத்தை நாம ஜூன் 2025ல நடந்த ராணுவ நடவடிக்கைகள்ல ரொம்ப தெளிவா பார்த்தோம். அந்த 12 நாள் போர். ஆமா, அதேதான். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு ஒரு 60 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த கெடு முடிஞ்ச உடனே அரங்கேறின அந்த நேரடி தாக்குதல்களை அட்லாண்டிக் கவுன்சில் அறிக்கை ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. இஸ்ரேலோட ஆபரேஷன் ரைசிங் லயன், அப்புறம் அமெரிக்காவோட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். இது ரெண்டுமே சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக பண்ணது கிடையாது. ஈரானோட மிக முக்கியமான அணுசக்தி மையங்களான ஃபோட்டோ, நடான்ஸ், அப்புறம் இஸ்ஃபஹான், இது மூணையுமே முற்றிலுமா முடக்கிற நோக்கத்துல தான் பண்ணாங்க. அதுல பயன்படுத்தின ஆயுதங்களை பார்த்தாலே அவங்களோட நோக்கம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிரும். கண்டிப்பா. B2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள், டுமோஹாக் ஏவுகணைகள், இதெல்லாம் பெரிய அளவுல பயன்படுத்தினாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, பல மீட்டர் ஆழத்துல இருக்கிற நிலத்தடி பதுங்கு குழிகளை துளைக்கக்கூடிய 14 GBU-57 குண்டுகளை போட்டோ மையத்து மேல வீசினாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த தாக்குதல்களோட மூலப்புறாய விளைவுகளை நம்ம மதிப்பிடும்போது ஒரு பெரிய முரண்பாடு வெளியில வருது. அதாவது ஈரானோட செறிவூட்டல் கட்டமைப்பு அவங்க முழுமையா அழிக்கல, அதானே? ஆமா, இஸ்ஃபஹா இருக்கல மேற்பரப்பு எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டுச்சு. பல ஈரானிய ராணுவ மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டாங்கன்னு உளவுத்துறை அறிக்கைகள் சொல்லுது. ஈரானுக்கு இது ஒரு கணிசமான பின்னடைவு தான். ஆனா ஈரானோட அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமா அழிக்க முடியல. அதுதான் நிதர்சனம். ஆழமான மலைக்குகைகளுக்குள்ள பாதுகாக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு, அப்புறம் அவங்களோட தொழில்நுட்ப அறிவு, இது ரெண்டுமே தப்பிச்சிடுச்சு. இது ஈரானை இன்னும் உஷார்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. இந்த தாக்குதலோட நேரடி விளைவா ஈரான் தங்களோட அணுசக்தி திட்டத்தை இன்னொரு ரகசியமான நிலத்தடி மையங்களுக்கு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச அணுசக்தி முகமையான IAEA-வோட கண்காணிப்பாளர்களை ஈரான் முழுமையா வெளியேற்றிட்டாங்க. ஓ, அப்போ ஈரானுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போ. அதுதான் ஒரு மிகப்பெரிய தகவல் இருட்டடிப்பு. ஒரு இன்டெலிஜென்ஸ் பிளைண்ட் ஸ்பாட் இப்போ உருவாகி இருக்கு. இது மேற்குலக நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பதிலா அபாயத்தை தான் அதிகரிச்சிருக்கு. இந்த ஒரு பதற்றம் தான் ஆகஸ்ட் 2025ல ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர எதிர்வினைக்கு காரணமா அமைஞ்சது. ராணுவ தாக்குதல்கள் முழு பலனை தடாததால ஈரானை பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்துற ஒரு தீவிரமான நடவடிக்கையை ஐரோப்பிய நாடுகள் எடுத்தாங்க. ஆமா, அந்த E3 நாடுகள்னு சொல்ற பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி எடுத்த அந்த ஸ்னாப்பேக் நடவடிக்கை. எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்னாப்பேக் பொறிமுறை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாம்.
ஐக்கிய நாடுகள் சபையில அவங்க பயன்படுத்தின அந்த சட்ட நுணுக்கம் ரொம்பவே கவனிக்கத்தக்கது. 2015 அணுசக்தி ஒப்பந்தத்துல இருக்கிற ஒரு விதியை பயன்படுத்தி ஈரான் ஒப்பந்தத்தை மீறிடுச்சுன்னு சொல்லி 2015க்கு முந்தைய கடுமையான தடைகள் அனைத்தையும் எந்த நாட்டோட வீட்டோ அதிகாரமும் இல்லாம E3 நாடுகள் திரும்ப கொண்டு வந்தாங்க. இத அவங்க பண்ண விதம் இருக்கு பாருங்க. சர்வதேச ராஜதந்திரத்துல இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஆனா ஐநா பாதுகாப்பு சபையில நடந்த அந்த சட்ட போராட்டத்தை நாம இன்னும் ஆழமா கவனிக்கணும். ரஷ்யாவும் சீனாவும் இதை ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்களே. ஆமா, அமெரிக்கா 2018லேயே அந்த ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையா வெளியேறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேற்கத்திய நாடுகள் மறுபடியும் அதே ஒப்பந்தத்தோட விதிகளை பயன்படுத்துறது சட்டவிரோதம் அப்படின்னு ரஷ்யாவும் சீனாவும் வாதிட்டாங்க. இதுக்காக சீனா ஒரு பழைய சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை கூட மேற்கோள் காட்டினாங்கன்னு படிச்சேன். சரியா சொன்னீங்க. 1979ல நமீபியா விவகாரம் தொடர்பா சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை சீனா சுட்டி காட்டினாங்க. அதாவது ஒரு ஒப்பந்தத்தோட அடிப்படை பொறுப்புகளை நிராகரிக்கிற ஒரு தரப்பு அதே ஒப்பந்தத்திலிருந்து தனக்கு சாதகமான உரிமைகளை மட்டும் கேட்க முடியாதுன்னு ஒரு வலுவான வாதத்தை முன்வச்சாங்க. ரொம்ப லாஜிக்கலான வாதம்தான். இருந்தாலும் E3 நாடுகளோட விடாப்பிடியான நகர்வால அந்த தடைகள் அமலுக்கு வந்துருச்சு. இதோட விளைவா ஈரானோட பொருளாதாரம் எப்படி படுகுழியில விழுந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே மோசமான நிலைமை. ஈரானிய நாணயமான ரியால் அதோட மதிப்பு அதலபாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆமா, நாட்டோட ஒட்டுமொத்த விநியோக சங்கிலியும் இறக்குமதி திறனும் முற்றிலுமா முடங்கிடுச்சு. இந்த பொருளாதார முடக்கத்தோட நேரடி தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத 2025 கடைசியிலையும் 2026 ஆரம்பத்திலையும் ஈரானுக்குள்ள வெடிச்ச மாபெரும் மக்கள் போராட்டங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. விண்ணை முட்டும் பணவீக்கம் சாதாரண மக்களோட வாழ்க்கையை அப்படியே சீரழிச்சிடுச்சு. ஈரானோட 31 மாகாணங்கள்லயும் மக்கள் வீதிக்கு வந்து போராடினத ராண்ட் கார்ப்பரேஷன் அறிக்கை ரொம்ப டீட்டெயில்டா பதிவு பண்ணிருக்காங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று முரண்பாடு ஒண்ணு இருக்கு. இதே ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முரண்பாடு புரியும். 1979ல எந்த ஷா மன்னருக்கு எதிரா மக்கள் வீதியில இறங்கி போராடி ஒரு மதவாத அரசை நிறுவினாங்களோ அதே ஈரானிய வீதிகள்ல இப்போ 2026ல மக்கள் பெருந்திரளா கூடி நாடு கடத்தப்பட்டு வாழ்ற இளவரசர் ரேசா பஹலவிக்கு ஆதரவா ஷாவே நீடுழி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு மாபெரும் தலைமுறை மாற்றத்தையும் இப்போ இருக்கிற ஆளும் கட்டமைப்பு மேல மக்களுக்கு இருக்கிற முழுமையான விரக்தியையும் அப்பட்டமா காட்டுது. இது வெறும் ஒரு பொருளாதார கோரிக்கைக்கான போராட்டம் கிடையாது. ஆழமான அரசியல் மாற்றத்தை கேட்கிற ஒரு பெரிய கிளர்ச்சி. உண்மைதான். இந்த போராட்டங்களை இருவேறு கோணங்கள்ல இருந்து நாம் அணுகணும். ஏன்னா இதுதான் தற்போதைய புவிசார அரசியல் முட்டுக்கட்டைக்கு ஒரு முக்கிய காரணம். அட்லாண்டிக் கவுன்சில் மாதிரியான மேற்கத்திய சிந்தனை குழுக்கள் தற்போதைய ஈரானிய அரச ஒரு ஜோம்பி அரசு அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஜோம்பி அரசுன்னா மக்களோட ஆதரவை முழுமையா இழந்துட்டு வெறும் ஆயுத பலத்தாலையும் அடக்குமுறையாலையும் மட்டுமே உயிர் வாழ்ற ஒரு அரசு. கரெக்ட். இணையத்தை துண்டிச்சு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிச்ச ஒரு மோசமான அடக்குமுறையை அவங்க கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆனா மறுபுறம் ஈரானிய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையும் நாம இங்க கவனிக்கணும். நாம எதையும் ஒரு தலைப்பட்சமா பார்க்க கூடாது. அவங்க இத மக்களோட எழுச்சியா பார்க்கல, வெளிநாடுகளால திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்படுற ஒரு ஆட்சி கழிப்பு சதியாதான் ஈரானிய தலைமை பார்க்கறாங்க. ஆமாம், குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையா உதவி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதை வச்சு இது தங்களுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளோட உளவியல் மற்றும் மறைமுக போர் நடவடிக்கைன்னு ஈரான் சொல்லுது. ஈரானிய தலைமைக்குள்ள இருக்கிற அந்த வெளிநாட்டு சதி அப்படிங்கிற அச்சமும் இந்த அதீத பொருளாதார தனிமைப்படுத்துதலுமே அவங்களோட வெளியுறவு கொள்கையில ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்க அந்த லுக் ஈஸ்ட் பாலிசி, அதாவது கிழக்கு நோக்கிய பார்வை கொள்கையை சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. மேற்கத்திய நாடுகளோட இனி உறவு சாத்தியமே இல்லைங்கிற முடிவுக்கு ஈரான் வந்துட்டாங்க. அதனால அவங்க கையில எடுத்த ஆயுதம் தான் ரஷ்யா மற்றும் சீனா. ஒரு காலத்துல இது வெறும் வர்த்தக பரிமாற்றமா இருந்துச்சு. ஆனா இப்போ அது முழுமையான ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பா மாறிடுச்சுல்ல? ஆமா, இதுக்கு மிக சிறந்த உதாரணம் என்னன்னா சீனா தங்களோட அதிநவீன YLC-8B ரேடார் சிஸ்டமை ஈரானோட வான் பாதுகாப்பு வலையமைப்போட இணைச்சிருக்காங்க. இந்த ரேடார் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா? ராணுவ ரீதியா பாத்தீங்கன்னா இது ஈரானுக்கு வான்வழி தாக்குதல்களை முறியடிக்கிற ஒரு மிகப்பெரிய தடுப்பு திறனை கொடுக்குது. அமெரிக்காவோட F-35 மாதிரியான ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானங்களோட நடமாட்டத்தை கூட முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இந்த ரேடாருக்கு இருக்கு. ஓ,
அப்போ இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ இனிமே ஈரானுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சு தாக்குதல் நடத்த முடியாது. கண்டிப்பா முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ராணுவ ஒருங்கிணைப்பு வெறும் வான்வெளியோட நின்னுடல, கடற்பரப்புக்கும் விரிவடைஞ்சிருக்கு. அந்த கடற்படை பயிற்சியை சொல்றீங்களா? ஆமா, 2026 தொடக்கத்துல ஹார்முஸ் ஜலசந்தியில சீனா, ரஷ்யா அப்புறம் ஈரான் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நடத்தின மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் 2026 அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி. இது அமெரிக்காவுக்கான ஒரு நேரடி மெசேஜ் மாதிரி தெரியுதே. ஒரு தெளிவான மூலபய செய்தி இது. உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் விநியோக பாதையில இந்த 3 நாடுகளும் சேர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக ஏதாவது ராணுவ நடவடிக்கை எடுத்தா அது மறைமுகமா பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோவுடனான மோதலாகவே மாறும்னு ஒரு எச்சரிக்கையை அவங்க அமெரிக்காவுக்கு விடுறாங்க. இது ராணுவ தளம், பொருளாதார தளத்திலையும் ஈரான் சும்மா இல்ல. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அப்புறம் விரிவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இதுலெல்லாம் ஈரான் தங்களை முழுமையா இணைச்சுக்கிட்டாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அமெரிக்க டாலர் மற்றும் அந்த ஸ்விஃப்ட் பணப்பரிவர்த்தனை வலையமைப்பை சார்ந்திருக்காத ஒரு மாற்று பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குறது தான். தடைகளை தாண்டி தப்பி பிழைக்க ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஒரு பெரிய வழியை அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த ரஷ்யா, சீனா, ஈரான் ஒருங்கிணைப்பு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறினதால தான் இப்போ பிப்ரவரி 2027, அதாவது நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல மத்திய கிழக்குல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ராணுவ குவிப்பை செஞ்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் படத்துல வர்ற சீன் மாதிரி தான் சொல்லணும். ஆப்ரஹாம் லிங்கன் அப்புறம் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், இந்த 2 பிரம்மாண்டமான விமானத்தாங்கி போர் கப்பல் குழுக்களை ஒரே நேரத்துல அந்த பிராந்தியத்துல நிறுத்திருக்காங்க அமெரிக்கா. B-2 குண்டுவீச்சு விமானங்கள், F-35 விமானங்கள் எல்லாம் தயார் நிலையில இருக்கு. இது சும்மா பயமுறுத்துற நகர்வு மாதிரி தெரியலையே. கண்டிப்பா இல்ல. இது ஒரு பலமுனை போருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தங்களோட தாக்குதல் திறனை உச்சத்துல வச்சிருக்கிறது மூலமா ஈரான் எந்த ஒரு எதிர்பாராத முடிவையும் எடுக்காம தடுக்க அமெரிக்கா முயற்சி பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி பெரிய ராணுவ அச்சுறுத்தல் இருந்தாலும், மறுபக்கம் ரொம்ப தீவிரமான திரைமறைவு ராஜதந்திரமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, ஓமனோட தலைநகரான மஸ்கட்லயும் சுவிட்சர்லாந்தோட ஜெனீவாலையும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறத உளவுத்துறை தகவல்கள் உறுதிப்படுத்துது. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வியை நாம எழுப்புறோம். என்ன கேள்வி? இந்த பேச்சுவார்த்தைகள் ஏன் ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது? ஏன்னா அமெரிக்காவோட கோரிக்கைகள் வெறும் அணுசக்தி திட்டத்தோட நிக்கல. ஈரானோட நீண்ட தூர ஏவுகணை திட்டங்கள், அப்புறம் பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு ஈரான் கொடுக்கிற ஆதரவு, இது எல்லாத்தையும் அவங்க கைவிடணும்னு வாஷிங்டன் நிர்பந்திக்குது. ஆனா ஈரான் அதை ஏத்துக்க மாட்டாங்களே. அவங்க திட்டவட்டமா மறுக்கிறாங்க. கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஏவுகணை திறனும் அந்த பிராந்திய ஆயுத குழுக்களும் அவங்களோட தற்காப்புக்கான அடிப்படை கட்டமைப்பு. ஒருவேளை ஈரான் மேல தாக்குதல் நடந்தா எதிரி நாடுகளுக்கு பதிலடி கொடுக்க இந்த 2 தூண்களும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் இத பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர ஈரான் தயாரா இல்ல. இதனாலதான் மஸ்கட் மற்றும் ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவும் எட்டாம திணறுது. கரெக்ட். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையா தோல்வி அடைஞ்சு மறுபடியும் ஒரு போர் வந்தா ஈரான் தங்களோட இறுதி ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. நீங்க அணு ஆயுதத்தை சொல்லல? இல்ல, அணு ஆயுதம் இல்ல. உலக பொருளாதாரத்தோட கழுத்தையே நெரிக்கக்கூடிய அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுற நகர்வு. ஆமா, உலகின் 20% கச்சா எண்ணெய் கடந்து போற பாதையாச்சு அது. ஈரான் விடுக்கிற அச்சுறுத்தல் படி அந்த ஜலசந்தி முடக்கப்பட்டா உலகளாவிய சரக்கு கப்பல்கள் எல்லாமே ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனை, அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா திருப்பி விடப்படணும். அப்படி நடந்தா கப்பல்களோட பயண நேரம் பல வாரங்கள் அதிகரிக்கும். காப்பீட்டு தொகைகள் விண்ணை தொடும். ஏற்கனவே பலவீனமா இருக்கிற உலகளாவிய விநியோக சங்கிலி முற்றிலுமா சீர்குலைஞ்சிடும். ஒரு வரலாறு காணாத உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுடும். இதனாலதான் அமெரிக்காவோ ஈரானோ ஒரு முழுமையான போரை தொடங்க ரொம்பவே தயங்குறாங்க. இப்போ இந்த தரவுகள் எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சு பாத்தீங்கன்னா, கடந்த 70 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊசலாட்டத்தோட தன்மை நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் அதிகபட்ச பொருளாதார அழுத்தம், ராணுவ அச்சுறுத்தல். இன்னொரு பக்கம் தயக்கத்தோட நடக்கிற மறைமுக பேச்சுவார்த்தைகள். இந்த 2க்கும் நடுவுல தான் இந்த நாடுகள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுல எந்த தரப்புக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கல. ராணுவ தாக்குதலால ஈரானோட கட்டடங்களை உடைக்க முடியுதே தவிர அவங்களோட அணுசக்தி அறிவை அழிக்க முடியல. அதே மாதிரி கடுமையான பொருளாதார தடைகள் மக்களை வறுமையில தள்ளுதே தவிர ஒரு ஆட்சி மாற்றத்தை உடனே கொண்டு வரல. ஈரானோ சீனா, ரஷ்யாவோட சேர்ந்து தங்களை பாதுகாத்துக்க ஒரு வளையத்தை உருவாக்கிட்டே வர்றாங்க. சோ 2 தரப்புக்கும் ஏற்படுற இழப்புகளை கருத்துல கொண்டு இது ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தமும் இல்லாம முழுமையான அமைதியும் இல்லாம ஒரு உறைந்த மோதல், அதாவது ஒரு ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட் நிலையிலேயே தொடருது. சரி,
இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நாம விவாதிச்ச தரவுகள்ல வெளிப்படையா பேசப்படாத ஆனா அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை ஆழமா சிந்திக்க தூண்டுற ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நாடுகளோட நோக்கம் ஈரானோட அணுசக்தி திட்டத்தை முடக்குவது மட்டும் இல்ல, அந்த அரச முழுமையா வீழ்த்துவது தான். ஆனா வெளியில இருந்து கொடுக்கப்படுற இந்த ராணுவ அழுத்தமோ உள்ள நடக்கிற மக்கள் போராட்டமோ சேர்ந்து இந்த ஈரானிய அரச திடீர்னு ஒரு நாள் வீழ்த்திடுச்சுன்னா என்ன நடக்கும்? அங்க ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் உருவாகும். பவர் வேக்யூம். எக்ஸாக்ட்லி. எந்த கட்டுப்பாடும் இல்லாத சிதைஞ்சு போன ஒரு நாட்டுல ஆழமான நிலத்தடியில ரகசியமா வைக்கப்பட்டிருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்கள் யாருடைய கைகளுக்கு போகும்? ஒரு அரச வீழ்த்துவது அப்படிங்கிறது அந்த அரசை விட மிக மோசமான உலகளாவிய அணுசக்தி தீவிரவாத பேரழிவை உருவாக்கிடுமா? அது உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்த புவிசார் அரசியல் நெருக்கடியிலையும் ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு சாத்தியக்கூறு. ஒரு பவர் வேக்யூம்ல அணுவாயுத பொருட்கள் மாற்றுறதுங்கிறது வரலாற்றிலேயே முன்மாதிரி இல்லாத ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். நாம விவாதிச்ச இந்த நகர்வுகள் எல்லாம் அந்த பேரழிவை தடுக்குமா இல்ல துரிதப்படுத்துமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியோட விடையை தேடுற பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த சிக்கலான தரவுகளை நாம் அலசின விதம் நடப்பு நிகழ்வுகளோட பின்னணியில இருக்கிற அரசியலை உங்களுக்கு தெளிவா உணர்த்திருக்கோன்னு நம்புறோம். எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி.